ஹலோ ஐயோ சார் 5 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருப்பேன். ஓகே சார். ஆண்டவா, நான் முதல் நாள் வேலைக்கு போறேன். போகும்போது எந்த பரதேசியும் என் முன்னாடி வந்துட கூடாது. என்ன மவனே, வேலைக்கு கிளம்பியா? கிளம்பிட்டும்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்மளும் காலங்காத்தால 4 பேர் மாதிரி கௌரவமா வேலைக்கு போறது பெருமையா தான் இருக்கு. தூரிகா இவனா முதல் நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு முன்னாடி வந்தா அது நல்ல சகுனமே இல்ல. கண்டுக்காம போயிடு. டேய், என்ன மச்சான் காலையில பேண்ட் ஷர்ட் போட்டு எங்க மச்சான் போயிட்டு இருக்க? கிட்னி ஆபரேஷன் பண்றதுக்கு. வேறனா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு எங்க போவாங்க? வேலைக்கு தான். என்னடா நண்பங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேலைக்கெல்லாம் போற? ஏன் போற காரியம் விளங்காம போனோமா? ஏன்டா மச்சான் நான் வர என்னையும் ஜாயின் பண்ணி வராடி. இப்ப ஏன்டா பைக்ல போகும்போது பின்னாடி நாய் தொத்தின்னு வர மாதிரியே வந்துங்கிற? அதுக்கெல்லாம் 4 ஆபீஸ் ஏறி இறங்கணும், 10-15 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். சொல்லும் போது மூளை கோயம்பா அப்படியே பெண்ணாத்தினே வீட்டுக்கு போ. ஆபீஸ் வாசல் தான் சார் இருக்கேன். அது ஒண்ணு இல்ல சார், வர வழியில ஒரு நாய் குறுக்க வந்துச்சு. படிக்கணும்டா காலைல ஏந்திரி, இந்த எக்ஸாம் நாள்ல வந்துடுச்சு எனக்கு தலைவலி. ஏற்கனவே நான் சோம்பேறி, பரீட்சைக்கு பயந்து பச்சனுக்கிறேன் டெய்லி ராத்திரி. செலுத்து செல்லும் செல்லும் அச்சலும் செலுத்தில் எல்லாம் தலை துப்பாருக்கு துப்பாக்கி தளபதி விஜய் முருகதாஸ். புக்க எழுடா மக்கு சாம்பிராணி, உனக்கு லக்கு இருந்தா விட்டு அடிச்சு பாஸ் ஆவணி. உன் ஃப்ரெண்ட நம்பி எக்ஸாம் போவனி, அவன் காட்ட மாட்டா கடைசியில மென்டல் ஆவணி. ஃப்ரெண்டு காட்டுவான்ற நம்பிக்கையில மட்டும் எக்ஸாமுக்கு போயிடாத, ஏமாற்றம் காட்டவே மாட்டானுங்க. புக்க திறந்து பார்த்தா நிறைய பேராகிராஃப், எவ்வளவு படிச்சாலும் மண்டை கேரள மாப்பு. செயலு ஆயிட்ட எனக்கு அப்பு. புக்க நல்லா பொருட்டி படி, புக்க நல்லா பொருட்டி படி. படி 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 பொருட்டி படி. அப்பா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஏதுப்பா? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசினது இல்ல, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. சொல்லுப்பா. இந்த உலகத்திலேயே உன்னோட ரோல் மாடல் யாருன்னு என் காலேஜ் ப்ரொஃபஸர் என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நீ என்னப்பா சொன்ன? இந்த உலகத்திலேயே என்னோட ரோல் மாடல் எங்க அப்பா தான் சொன்னேன். ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்பா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. இல்லப்பா, தீபாவளி வருது, ட்ரெஸ் எடுத்து தரியா? நான் பாஸ் ஆயிட்டேன். 12வது நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ். டேய், அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு எது கத்திட்டு இருக்க? அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். அடுத்து காலேஜ் போனோம். என்ன கோர்ஸ் படிக்கிறது? மெடிக்கல் கோர்ஸ் ஏதாச்சும் படிப்பா? ஆஹா, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போறேன். சித்தப்பா என்னப்பா? கொஞ்சம் கிட்ட வாப்பா. சொல்றா. 12வது நான் பாஸ் ஆயிட்டேன். அடுத்து காலேஜ் போனோம். என்ன படிக்கிறது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது படிப்பா? மூதேவி, நான் மெடிக்கல் கோர்ஸ் படிக்க போறேன். நீ மூடிக்கணும் உள்ள போ. பக்கத்து வீட்டுக்காரண்ணே 12வது பாஸ். அடுத்து என்ன படிக்கிறது கோர்ஸ்? கன்ஃபியூஷன் ஆகுது, ஏதாவது ஐடியா கூட. இன்ஜினியரிங் படிப்பா, உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இன்ஜினியரிங்கா? ஆமாப்பா. எங்க 3வது மாடியில் தான் துணி காய போட்டுனுக்குறா. நானே வந்து தள்ளி உருத்துக்குள்ள நீயே குச்சிரு. மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாமா, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா, இல்ல நீட் எழுதி டாக்டருக்கு படிக்கலாமா, இல்ல வீட்ல இருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா? இல்ல மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம். இல்ல அட்வொகேட் படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா? அடுத்து படிக்கலாமா வேணாமா? இன்னைக்கு என்ன எக்ஸாம் கூட தெரியல மச்சான். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டனே, எல்லாமே தெரியும் எனக்கு. அப்பாடா, இவன் போது நமக்கு. எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? ஏன்டா நீ படிக்கல? அது ஏன் கேக்குற? நேத்து எங்க ஆயா செத்துட்டாங்க தெரியுமா? நைட் எல்லாம் ஆகுது நின்னேன். ஓயா நினைச்சு தானே? எக்ஸாம் நினைச்சு கர்மம். அது சாவா முன்னா பிட்டு பேப்பரை சேர்த்து வந்திருப்பேன். உன்னை நம்பிதான் இருக்க, கொஞ்சம் காமின. ஏன்டா போன எக்ஸாம்லயும் கோயா செத்துட்டாங்கன்னு சொன்னி? எங்க தாத்தா ஒரு பொம்பளை சோக்குடா, செத்தது 2வது பொண்டாட்டி.